இன்றைய உரையில முதலமைச்சர் விஜயோட இன்றைய உரையில பிரபாகர் சொன்னாரு, அவர் எல்லா கேள்விகளுக்கும் அவர் மீதான அந்த அரசு மீதான எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? எல்லா கேள்விகளுக்குமே அங்க பதில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப குறிப்பா நமக்கே ஒரு கேள்வி, இந்த செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விமர்சனம் பொதுவா பொதுவெளியில எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த பதில் அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஒட்டுமொத்தமா அவர் எப்படி இருந்தது இந்த இன்றைய பேச்சு? பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். திருப்திகரமான பதில் சொல்லியிருக்கிறாரா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் சொல்லியிருக்கிறாரா? அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட பார்வை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில நமக்கு இருந்த கேள்விகள் நிறைய இருந்தது சார். ஒன்று மிக முக்கியமா, செய்தியாளர்களை எப்பொழுது சந்திப்பார், அதற்கு பதில் இல்லை. நீங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லதான். ஆனா மங்கி பாத்துங்கிற பேர்ல குறைந்தபட்சம் மனதின் குரலாவது பேசுகிறார். அவர் மட்டுமாவது பேசுகிறார். கேட்கிறவங்க கேட்க செவியில் அவர்கள் கேட்கட்டும்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கூட இவர் பேசுறது இல்லை. இந்த ஆட்சி வந்து இத்தனை நாள்ல பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார், 4 கோரிக்கைகள் கொடுத்தார். அது தொடர்பா என்ன நிலைப்பாடு பதில் சொல்லல. 10ஆம் தேதி பேசினார், அது பிறகு இன்று உரையாற்றி இருக்கிறார். இன்று உரையாற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மாதம், கிட்டத்தட்ட அதுவுமே கூட அதுக்கும் இதற்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது சார். ரெண்டுமே திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் மாதிரி தான். பரபரப்பு, பஞ்சு டைலாக் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்தது. பட் இது அல்ல. நீங்க ஒரு முதல்வராக அவர் பொறுப்பேற்ற பின் முதல் உரை, அந்த உரையில மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம், அதுல என்ன சிக்கல் உண்மையிலே இருந்தது. நீங்க அதான் சொன்னீங்க, எல்லாவற்றுக்குமே திமுக தான் காரணம், திமுகவால தான் செய்ய முடியலங்கிறது ஏற்கனவே பாஜக எழுப்பிய குரல் தான் அது. காங்கிரஸ் 50 ஆண்டுகள் இருந்து விட்டது, அவர்கள் செல்லரிக்க போக வச்சுட்டாங்க அப்படிங்கிற குரல் தான் அது. அப்ப அந்த இடம் மாற்றி இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக அவர் சொல்ல முயற்சி செய்திருக்கிறார். அவருடைய பார்வையில பார்க்கிறாரு, தொலைக்காட்சிகளை பார்க்கிறார் நல்ல ஆழமாக. விவசாயிகளுடைய எதிர்ப்பு அடிக்கடி வருது. அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பதில் சொல்லிடணும். டிஎம்கே எங்களோட நிதியை லாக் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அந்த நிதியை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம். 200 யூனிட் மின்சாரத்தை பேசுகிறார். லா அண்ட் ஆர்டர் என்று வருகிற பொழுது அதுவும் இவங்க வேற வந்து ஏற்கனவே ஊடுருவ விட்டுட்டாங்க, போதை கலாச்சாரம் மெருகிருச்சுங்கிறாரு. சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம் முதல் கையெழுத்துல 3 கையெழுத்துல உண்டு சார். அது இன்னும் 1 வாரம் கழித்து வருங்கிறது எப்படி பதிலாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை என்பது முதல்வர் போட்ட 3 கையெழுத்துக்கள்ல ஒன்று. அதுல 200 யூனிட் மின்சாரம் என்பது அப்படிதான். அதெல்லாம் நீங்க 1 மாதம் கழித்து சொல்வது வந்து பதில் நம்ம சொல்லிவிட முடியாது. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும், இந்நேரம் அது களத்துக்கு போயிருக்கணும். இன்னொன்று இருக்கு, சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை ஒரு தென்னிந்திய காவலர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது என்ன சார், வலது பக்கம் இருக்கிற டேபிள இடது பக்கம் திரும்பி போடுறது சார் அப்படின்னாரு. என்ன சார் அப்ப அப்படின்னு. கிட்டத்தட்ட புதிதாக நீங்க காவல்துறைக்கு நபர்களை எடுத்து, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்த இளம் பெண்களை எடுத்து வேலை கொடுத்து படை அமைச்சீங்கன்னா அது சிறப்பு படை. நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறை மனித வளத்தை பயன்படுத்தி புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு போர்ஸ், அது ஒரு படை. அப்ப கிட்டத்தட்ட அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதற்கே இவ்வளவு தாமதம் ஏன் என்பது உள்ளிட்ட காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் நேரடியா என்னோட மேற்பார்வையில தான் அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கேன், இனிமேல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வராது, அதுல ஒண்ணுதான் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா சார், அதுதான் சொல்றேன். அது வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி உடனடியா செய்திருக்கணும். நீங்க முதல் 1 வாரத்தினுடைய கவனம் முழுவதுமே ஃப்ளோர் டெஸ்ட் 13ஆம் தேதி, அந்த 13ஆம் தேதி முடிந்து விட்டது. அடுத்து இந்த ஆட்சியினுடைய 1 வார காலம் எப்படி விரயம் ஆயிடுச்சுன்னா, நீங்க அதான் சொல்ற ஒரு ஆக்சிஜன் மாதிரியான நேரம் சட்டம் ஒழுங்கு. ஆனா ஒரு வாரம் 10 நாட்கள் முழுவதும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு இணைப்பு விழா, அது தலைமைச் செயலகத்தில் நடத்துற, அதுக்கு பதில் சொல்லியிருக்கணுமே. எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைத்தான் பல ஊடகவியலாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, தொடர்ச்சியா முன்வைத்தமே. தலைமைச் செயலகத்துல ஏன் இணைப்பு விழாக்கள் நடக்குது, மாற்றுக் கட்சியிலிருந்து ஏன் ராஜினாமா செய்து விட்டு வர்றவங்களை இணைக்கிறீங்க, சோபா பாலிடிக்ஸ்ங்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் விளக்கம் சொல்லியிருந்தா அது முழுமையான. நம்ம செய்தியாளர்களை சந்திக்காதனால சொல்றோம், எல்லாவற்றுக்கும் அவரே ஏதோ ஒரு வகையில மங்கி பாத் மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லலாம். பட் அப்படி பல கேள்விகள் இருக்கிறது. தன்னை தற்காத்துக் கொள்கிற விதமாக எல்லாவற்றுக்கும் காரணம் திமுக அரசுடைய செயல்பாடு என்பதாகத்தான் இது இருக்கு. பட் இதுதான் இனி அரசியலுடைய செல் திசை அப்படிங்கிறது இது நமக்கு காட்டுது. அவர் தொடர்ச்சியா அப்படிதான் பேச போறாரு, மக்களை எமோஷனலா ஒரு கனெக்ட்லயே வைத்திருக்க போகிறார். அந்த இடம் தான் திமுக சவாலாக மாறப்போகுதுங்கிறது இது நமக்கு உணர்த்துது. ரைட். நடைபெற போற இடைத்தேர்தலில் இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றது எந்த வகையில தமிழக வெற்றி கழகத்திற்கு உதவியா இருக்கும்? இல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கிற அரசியல் நிலைப்பாடை மட்டுமே எடுப்பார்களே, ஆனால் ரொம்ப அவர்கள் வந்து ஒரு சிக்கலை எதிர்கொள்வாங்க. ஏன்னா களத்துல அதிமுக வேட்பாளர்கள் போயிருக்காங்க தாவேக்காக. பெரும்பாலும் நீங்க திருச்சி கிழக்கை விட்டு பாத்தீங்கன்னா மற்ற 4 தொகுதிகள் சொல்றேன், அதிமுகவினர் போயிருக்காங்க. அப்ப அதிமுக பலவீனமாக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாலும் பிரச்சனை. அதிமுக ஒரு பரிதாபத்தின் குரலா களத்துல போய் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் ஒரு திசை வழியை காட்டியிருந்தார், ஒரு பொது வேட்பாளர் ஒரு பாதையை காட்டியிருந்தார். நீங்க அதுல வந்து மரகதம் குமாரவேல் அவர்கள் ஜெயித்த அந்த தொகுதியெல்லாம் பாருங்க,
வன்னியர் சமுதாய வாக்கள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதி. அதனால் அவருடைய அறிக்கையில சொல்லியிருந்தார், எங்களோட மாவட்ட செயலாளர் மேல வன்கொடுமை வழக்குகள் கூட வந்ததுன்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் நடந்து பொது வேட்பாளர்களாக சிலர் வந்துவிட்டு அதிமுக ஜெயித்த தொகுதிங்க, ஜனநாயக அடிப்படையில நாங்க வெளியிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், குதிரை பேரம் தவறானதுன்னு திமுக அறிக்கை விட்டுச்சுன்னா அவர் திமுக எதிர்ப்பு அரசியல எப்படி பேச முடியும்? அதையும் விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். ஏன்னா எல்லாமே வியூக வகுப்பாளர்கள் தானே. அதை உணர்ந்ததுனாலதான் திமுக கூட்டணி 5 நாள்ல என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு இன்னைக்கும் பேசியிருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அந்த வியூகம் இடைத்தேர்தலில் ஈடுபடுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் பாக்குறேன். திரு பிரபாகர், இந்த வரப்போகிற இடைத்தேர்தல் எத்தனை தொகுதிகளுக்கு நடைபெறும் அப்படின்றது இன்னும் நிறைய லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. அந்த இடைத்தேர்தலில் இந்த திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறது அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த வகையில் உதவியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இல்லை. இந்த முறை நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அண்ணா சொல்றதுல கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா பெரும்பாலும் மக்கள் ஒரு டைரக்ஷன் காமிக்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி விழுந்ததுக்கு 108 நின்னதுக்கு என்னன்னா சில இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல இடத்தால சொல்லணும், பெரும்பாலான இடங்கள்ல அந்த டைரக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கல. எந்த பக்கம் யார் வருவாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு பெரும் டைரக்ஷன் கிடைக்காதனால ஓட்டுகள் சிதறி அவர்கள் கம்மியான. ஆனால் இப்போ ஆட்சியில் இவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு விட்டது. இவர் தான் முதல்வராக இருக்க போகிறார். இந்த தொகுதிகள் 4 தொகுதிகள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவர் தான் முதல்வராக இருக்க போறாருன்றப்போ இவங்க தான் இருக்காங்கன்னா அந்த டைரக்ஷன்ல தான் வாக்குகள் விழுந்துரும். அப்போ இந்த நாள் இது ஒன்று. இரண்டாவதாக ஆன்டி டிஎம்கேன்றதை அவர் இன்னும் கூர்மைப்படுத்திக்கிட்டே வர்றப்போ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதான் களத்தில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு தான் பார்க்கணும். நம்ம அவர் பேசுறதுல இப்போ உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்குக்கும் ஏன் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்றதாகட்டும், மின் இணைப்புக்கும் திமுக தான் காரணம் சொல்றதாகட்டும், அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ கொலை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொன்னாலுமே கூட அதெல்லாம் நியாயம் இருக்குதா இல்லையான்றதை தாண்டி பெரும்பாலான கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல நியாயம் இல்லை நம்ம பார்வைக்கு. அப்படி இருந்தாலும் இல்லாட்டி அந்த தர்க்கங்கள்லாம் தாண்டி மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்க்க அது மக்கள் மத்தியில் ரிசீவ் செய்யப்படுது. இல்லை, அதுதான் நான் அந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும், கேம்பெயின் பண்ணும்போது தாவேகா தலைவராக அவர் திருச்சி வந்த போதும் இப்பொழுது முதலமைச்சராக திருச்சி நன்றி சொல்ல வந்த போது இந்த ரெண்டுலையுமே மக்களோட அந்த ரிசீவிங் எண்ட் அவங்க வரவேற்கிறது அந்த உற்சாகம் அப்படின்றது எங்கேயாவது மாறுபட்டு இருக்கா? குறையல. ஏன்னா அது இன்னும் சென்னையில் வேணா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம சென்னையில் விஜய் அவர்களுடைய அந்த தினந்தோறும் அவர் தொலைக்காட்சியில் ஃப்ரீக்வன்சி வரனால குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு. ஆனால் திருச்சியிலையோ அல்ல மற்ற பிற மாவட்டங்களில் அது குறையல. அந்த ரிசீவிங் அவர் சொல்லும்போது பேச்சில் இருக்கிற நியாயங்களையோ அல்லது அதில் சரி தவறுன்றதை தாண்டி அந்த ஸ்பீச் நல்லா வெல் ரிசீவ்டு ஸ்பீச்சாக தான் இருக்குது. அந்த டெலிவரியும் கரெக்டாக போய் அவருக்கு உட்காருது. ஒருவேளை அந்த அவரோட ஸ்பீச்சை பார்க்குறவங்க ஒரு எதிர் மனநிலையில் போய் அமர்ந்தாங்கன்னா கூட ஆமாம் இவர் சொல்கிறலாம் சரியாக தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்குது. அந்த டோன் அண்ட் டென்யூர் ஆகட்டும் அல்லது அவரோட டெலிவரி ஆகட்டும் அல்லது அவர் பேசுகிற டியூரேஷன் ஆகட்டும், இதில் எது ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் மக்கள் அதில் இருக்க நியாய தர்மங்கள்லாம் தாண்டி அதில் இருக்க தர்க்கத்தையும் இல்லை அறத்தையும்லாம் தாண்டி மக்கள் அதை ஏற்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனால் இந்த இடைத்தேர்தலையும் அவர் திமுக எதிர்ப்பு அப்படின்றதையும் திமுக தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் முன்வைக்கிறது இந்த இடைத்தேர்தலில் அது ஒர்க் ஆகும். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ அல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் இது பிரதிபலிக்குமான்னு தெரியாது. ஏன்னா அங்கே கவுன்சிலர்களோட இது கம்மி, கவுன்சிலருக்கான அந்த ஒரு வார்டுக்கான வாக்காளர்கள் எண்ணிக்கை கம்மி. அங்கே அவ்வளோ மைக்ரோ லெவலில் அது போய் ஒர்க் ஆகுமான்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரைட், இது உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுவாமிநாதன், அதே கேள்விதான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். பிரச்சாரத்திற்கு வந்தபோது தமிழக வெற்றி கழக தலைவராக அவர் திருச்சிக்கு வந்தபோதும் சரி, இப்பொழுது முதலமைச்சராக நன்றி தெரிவிக்க வந்தபோதும் சரி, இரண்டுக்குமான அந்த மக்கள் ரிசீவிங் எண்ட் அப்படின்றது எந்த வகையிலையும் குறையலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பேச்சு அவருடைய உரை நிகழ்த்தி திரும்ப ஒரு ரேலி மாதிரி போறாரு, 2 பக்கமும் வழிநடுக மக்கள் கூடி இருக்காங்க, அவருக்கான வரவேற்பு உற்சாகம் அப்படின்றது எந்த வகையிலும் குறையலை. அப்படின்னா இது எல்லாமே இடைத்தேர்தல் முடிவுகளில் ரெஃப்ளெக்ட் ஆகாதா? நிச்சயமா சார். அதாவது 2 தரப்புமே முதல்ல வந்தவர்களும் அவருடைய ரசிகர்கள், இப்போது வந்தவர்களும் அவருடைய ரசிகர்கள். நம்ம அந்த புள்ளியும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, நேற்று வரை அவருக்கு எதிர்வாக்குகள் இல்லை. நீங்க நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கக்கூடிய ஊர்ல விவசாயி இருப்பாங்க, நேற்று வரை இந்த விவசாயிகள் ஆதரித்திருப்பார்கள். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. நீங்க கூட்டுறவு கடன் பயிர் கடன் வாங்கியிருக்கவங்க இருப்பாங்க, 50,000 மட்டுமே வாங்கியிருக்கிறவங்க உற்சாகமா வாக்களிப்பாங்க. ஒருவேளை 50,000க்கு மேல கடன் வாங்கியிருக்கிறவங்க, ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ வந்திருந்தால் நம்முடைய காரணம் சொல்றாரு, நிதி வருவாய்க்கான எல்லா இடங்களையும் உங்க கேட்ட போட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அத விவசாயிகள் ஏற்க மாட்டாங்களா? இல்ல சார், நிதியை பெருக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது விளக்கமாக சொல்வது என்பது, அப்படி அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள் விவசாயிகள் ஏன் போராட்டம் பண்றாங்க? பல மாவட்டங்கள்ல விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியில போராடுறாங்க. 8ஆம் தேதி சென்னையில போராட்டம்ங்கிறாங்க,
அப்ப இனிதான் அவருக்கு எதிர்வாக்கல் இருக்கு. நீங்க நேற்று வர அந்த அலையன்ஸ்ல காங்கிரஸ் இல்ல, நீங்க பாஜகவினரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அதை தொடர்ந்து நான் சொல்லி வரேன். வலதுசாரிகள் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட போட்டிருக்காங்க. நீங்க திருச்சி கிழக்குல அல்லது வேறு தொகுதிகளில் காங்கிரஸோட கைகோர்த்து விட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை வலதுசாரிகள் எப்படி ஆதரிப்பாங்க? அவர் நேற்று வரை அவர் வந்து மிஸ்டர் கிளீன் இமேஜ்ல ஓட்டு வாங்கி விட்டார். நீங்க அவர் ஆட்சி செய்து யாரும் பார்த்ததில்ல. அப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய வரவேற்பு இருக்கும். இன்னொன்று இருக்கு, மக்களுக்கு எப்படி ஒரு திசைவெளி இருக்கு சார். மக்களுக்கு நேற்று வரை அவர் வந்து ஜெயிப்பாருன்னு தெரியாது. நண்பர் சொல்றது ரொம்ப சரியான பார்வைதான். மக்களுக்கு தெரியாதனால கொஞ்சம் குறைவாக கூட வாக்களித்திருக்கலாம். அரசியல் கட்சிகளுக்கும் தெரியாது விஜய் இவ்வளவு தொகுதிகளை பெற்று விடுவார், விஜய் இவ்வளவு வலிமையானவர், அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்க முடியும். திமுகவும் அதிமுகவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களே. திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள்ளதான் போட்டியில களத்தை ஓடிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் தான் அதிமுகவை விலக்கி வைத்தார். ஆனா களத்துல திமுகவும் அதிமுகவும் தானே மோதிக்கிட்டாங்க. இனி அந்த இடம் ஒழித்துக் கொள்வாங்கல்ல ரெண்டு கட்சிகளும். அப்ப பல சவால்கள் தாவேக்காவுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். அவர் இது போன்ற விளக்கங்கள் கொடுப்பதன் மூலமா தான் வாங்கிய ஓட்டு வங்கியை தான் தக்க வைக்க முடியுமோ ஒழிய புதிய வாக்காளர்களை அவரால் ஈர்க்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். இந்த ஆர்குமெண்ட் மக்கள்கிட்ட போய் பெருசா போய் சேராதா? அப்ப அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை என்ன ஆட்சிக்கு வர விடாம செய்யறதுக்கு எல்லா முயற்சிகளும் செஞ்சாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார்ல, அது வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு பாசிட்டிவா இருக்காதா, போய் சேராதா? அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இப்போ 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு உயர்த்தி விட்டு இதை சொன்னாருன்னா, ஆமாங்க பாருங்க 2 பேரும் புறக்கணிச்சு இவரை ஆட்சி பண்ண விடாம நாங்க விஜய் தம்பி வந்துட்டாரு, நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு திட்டங்கள் தந்துட்டாருமாங்க. நீங்க திட்டங்கள் தராமல் இவ்வளவு விஷயங்கள் பேசுகிற பொழுது அது மக்கள் மன்றத்துல வீரியமா நிற்பதற்கான வாய்ப்பு கம்மியாகும். நம்ம இன்னைக்கு இடைத்தேர்தல் வரல சார். இடைத்தேர்தலில் போய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் ஊர்ல பிரச்சாரம் பண்றப்ப, நான் வந்திருந்தா 10,000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகைன்னு அறிவிச்சோம், மாதம் 2,000 ரூபாய் கிடைச்சிருக்கோம், உங்களுக்கு கிடைத்திருக்கா, தாவேக்காடு ஒரு புதிய கட்சியை நம்பி போனீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கிரவுண்ட்ல அவர் பேசுவார். உதயநிதி ஸ்டாலின் போய் பேசுவார், நாளைக்கு நாங்க 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்திருப்போம், 2,000 ரூபாய் மாத்திருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு நீங்க வந்துருச்சா? அப்பொழுதுதான் அரசியல் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஒருவேளை திமுக இணைந்து ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தாங்கன்னா அது விஜய் அவர்களுக்கு சிக்கலாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ரைட், பார்க்கலாம். இடைத்தேர்தல் இன்னும் சுவாரஸ்யப்படுத்த போகிறது அப்படின்னு தான் தெரிகிறது. உங்களுடைய இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.